ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். சமைக்க இன்ட்ரெஸ்டே இல்லாத ஏதாவது ஒரு லேசி டேயில் டேஸ்ட்டாக ஏதாவது சாப்பிடணும் அப்படின்னு தோணுச்சுன்னா இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். முட்டை மேக்ரோனி ரொம்ப சிம்பிளான மெத்தடில் பண்ணுற இந்த ரெசிப்பியை 10 to 15 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் பண்ணி முடிச்சிடலாம். இனி இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முட்டை மேக்ரோனி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மேக்ரோனியை பாயில்டு வாட்டரில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். மேக்ரோனி நல்லா குக் ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி தனியாக தண்ணியெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் எடுத்துகிட்டு அதில் 2 பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாயோட காரம் எதுவும் இருக்கக்கூடாது, ஆனால் அதோட ஃப்ளேவர் இருக்கணும். ஸோ அது நல்லா ஃப்ரை ஆகட்டும். அடுத்து அதில் கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் ஓரளவு வதங்கினதுக்கு அப்புறமா அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளி பழத்தையும் இதோட சேர்த்துக்கலாம். அடுத்து இது கூட 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 2லேருந்து 2.5 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். இது ரெடிமேட் கரம் மசாலா தூள் தான். அடுத்து இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலைகளை சேர்த்துக்கலாம். அடுத்து இது கூட நான் 3 முட்டை சேர்த்துக்கிறேன். இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். முட்டை ஹாஃப் குக் ஆகும்போது நம்ம மேக்ரோனியை சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ணிவிட்டு ஒரு கைப்பிடி அளவு மறுபடியும் கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு கூடவோ குறைவாவோ சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட சூப்பர் ஈஸியான முட்டை மேக்ரோனி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.